குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். உங்களை வெறுப்பவர்களை எப்படி சமாளிப்பது, எப்படி கையாள்வது, அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உங்களை வெறுக்கிறவனை நீங்கள் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? நீங்கள் அப்போ என்னெல்லாம் எடுத்துக்கோங்க. 100 பேர் என்னை பாசிட்டிவாக பார்க்குறீங்கன்னா 1,00,000 பேர் என்னை நெகட்டிவாக பார்ப்பான். இப்போ இதுக்கெல்லாம் நான் உயிர் கொடுத்தேன்னா என் நிம்மதி போயிடுமா போயிடாதா? அப்போ நான் எப்படி வாழணும்? என்னை நேசிக்கக்கூடிய 100 பேருக்காக நான் வாழணும். என்னை விரும்பக்கூடிய அந்த 100 பேருக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த நபர்களுக்காக நான் என்னுடைய இம்பார்ட்டன்ஸ், என்னுடைய நேரத்தை செலவிடும்போது அது பெரிய பிளஸ்ஸிங்காக மாறுது, எனர்ஜி கொடுக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 கோடி பேர் இருக்காங்கன்னா 100 கோடி பேர் உங்களை வெறுத்தாலும் வெறும் ஒரே ஒரு ஆள் உங்களை நேசிக்கிறார்னா அந்த ஒரு ஆளை மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழத் தொடங்க வேண்டும். இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையை வாழ முடியும். வெறுப்பவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க? லைஃப்பில் என்ன நடக்க போகுது? வெறுக்கிறவன் வெறுத்துக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான், நாளான்னைக்கு ஒன்று சொல்லுவான், நீ சரியில்லைம்மா. அப்புறம் நாளைக்கு நீங்கள் இருக்கும்போது பெஸ்ட்டாக பேசுவான், நீங்கள் இல்லாத போது தப்பாக பேசுவான். சில நேரத்தில் உங்கள் முன்னாடியே தப்பாக பேசுவான். அப்புறம் நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கேவலமாக பேசுவான். இவர்களுக்கு முக்கியத்துவம் தயவு செய்து கொடுக்காதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் வெறுக்கக்கூடியவன் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, உங்களுக்கு வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஈகோவை தூண்டுறதுக்காக இறைவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு சில பீப்புள், அல்லது இறைவன் உங்கள் வளர்ச்சிக்காக மறைமுகமாக வைத்துள்ள உந்துகோல் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கணும். காரணம் என்னென்னா, ஒரு பெரிய ஈகோ உங்களுக்கு டச் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் ஜெயிச்சு காட்டுறேன் பார் அப்படின்ற அந்த வேகத்தில் உங்களால் ஓட முடியும். உங்களை அசிங்கமாக பேசினவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற அந்த வெறியும் அந்த உத்வேகமும் எங்கே வரும்? அந்த ஈகோ டச் ஆச்சுன்னா தான் வரும். அப்போ யாராவது உங்களோட ஈகோவை டச் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனதார நன்றி சொல்லணும். நீங்கள் அந்த வெறியில் தான் உங்களால் அடுத்த கட்டம் செல்ல முடியும். உங்களை கேவலமாக எவனாவது திட்டுறானா, ஹர்ட் பண்ணுறானா, அசிங்கப்படுத்துகிறானா, காயப்படுத்துகிறானா, சிரிச்சுக்கிட்டே வந்துருங்க. அந்த இடத்துல நீங்கள் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எங்கே ப்ரூவ் பண்ணணுமோ அங்கே நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் இயங்குவதற்குண்டான அந்த லைட், அந்த ஃபயர், அந்த ஃபியூயல் சோர்ஸ், அந்த எரிபொருள் உங்களுக்கு எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க உங்களை தூண்டுபவர்கள் அவங்க உங்களை தூண்டுறாங்க. நீங்கள் அடுத்த கட்டம் போகிறதுக்கு அந்த ஃபயரை கிரியேட் பண்ணுறாங்க. இப்போது எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறாரு. வீட்டில் இருக்கிறவங்க அந்த நபரை கேவலமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. என் வருமானத்தில் நீ வாழாத, முதல்ல உன் வருமானத்தில் வாழு. நீ உன் வருமானத்தில் வாழ்ந்துட்டு அப்புறம் நீ பேசு. என் வருமானத்தில் சாப்பிட்ற வரைக்கும் உனக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே ஒருத்தவங்க வளர்ந்து வராங்க. அந்த நபர் இதை ஒரு பெரிய மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு எப்படி நான் சம்பாரித்து காட்டுறேன் பாருன்னு சொல்லி சொந்த வருமானத்தில் உழைக்க ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு வீடு, வாசல், வசதி, காரு, பேரு, புகழ் என்று இன்று பெரிய உயர்ந்த நிலையை அந்த நபர் அடைந்திருக்கிறார். அப்போது உங்களை ஒருத்தங்க அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா, கேவலப்படுத்துகிறாங்கன்னா, காயப்படுத்துகிறாங்கன்னா அது யாராக வேணா இருக்கட்டும். நண்பராக இருக்கலாம், எழுத்த வீட்டுக்காரனாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், தெரியாதவனாக இருக்கலாம், தெரிஞ்சவனாக கூட இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் சிரிச்சுக்கிட்டே நன்றி சொல்லணும். காரணம் என்னென்னா, அவங்களால தான் உங்களோட ஃபயரை ஆக்டிவேட் பண்ண முடியும். அந்த ஈகோவை டச் பண்ணாதான் உங்களால் இதில் நான் எப்படி வர்றேன் பாருன்னு சொல்லி வர முடியும். நல்லா கவனித்து பாருங்கள். மிக உயர்ந்த வெற்றி அடைந்த வெற்றியாளர்கள் எல்லாத்தையும் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தெரியும். அவங்கள ரொம்ப கேவலப்படுத்தி, காயப்படுத்தி, அசிங்கப்படுத்தின சூழ்நிலை ஏதோ ஒன்று இருக்கும். அந்த சூழ்நிலை அவங்க தைரியமாக அணுகுனதுனால தான், அதை மோட்டிவேஷனாக எடுத்துட்டதுனால தான் தொட்டு பார்க்க முடியாத ஸ்பீடில் அந்த வளர்ச்சிக்கு அவர்களால் செல்ல முடிந்தது. அப்போது உங்களை வெறுப்பவர்கள் கெட்டவர்கள் அல்ல. அவர்கள் உங்களை வளர்த்து விடுவதற்காக உருவாக்கப்பட்ட மறைமுக பாதுகாவலர்கள், மறைமுகமான மோட்டிவேஷன்ஸ் பீப்புள். அந்த மறைமுகமான மோட்டிவேஷன் பீப்புளால் தான் இன்டைரக்ட் வேயில் உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க. உங்களால் முடியும், சூப்பராக இருக்குது. எல்லாரையும் என்னை மாதிரி டைரெக்டாக வீடியோ பேசி மோட்டிவேட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. உங்களை கேவலப்படுத்தியும் மோட்டிவேட் பண்ணலாம், உங்களை அசிங்கப்படுத்தியும் மோட்டிவேட் பண்ணலாம். புத்தி இல்லாதவன், தெளிவில்லாதவன் தான் யாரோ ஒருத்தர் நம்மளை கேவலப்படுத்தும் போது, அசிங்கப்படுத்தும் போது, நம்மளை வெறுத்து பேசும்போது லோ ஆவீங்க. புத்திசாலி என்ன பண்ணுவான்னா, என்னவா இப்படி பேசிட்டேன், நான் எப்படி வளர்ந்து காட்டுறேன் பாடுறா அப்படின்ற தன்மைக்கு செல்வார்கள். பழி வாங்குறது, பழி வாங்கலாம். எப்படி? என்ன நீ கேவலப்படுத்திட்டியா, உன்னை நான் எப்படி கேவலப்படுத்துறேன் பாரு, அப்படி பழி வாங்குறது இல்லை. என்ன நீ அசிங்கப்படுத்திட்டல, எவ்வளோ தூரம் வளர்ந்து நான் பார்த்தேன்னா உன்னை பழி வாங்குறேன் பாரு, இதுதான் உண்மையான பழி வாங்குறது. ஸோ வெறுத்து ஒதுக்குபவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டுதல் தான் மிகச்சிறந்த தர்மம். என்னால் அடுத்த கட்டம் போக முடியும், என்னால் நான் ஜெயிச்சு காட்டுறேன், இதை நான் எப்படி சக்ஸஸ் பண்ணி காட்டுறேன், அந்த ஃபயர் இருக்குல்ல, அந்த உத்வேகம் இருக்குல்ல, அந்த வேகம் இருக்குல்ல, அந்த வெறி இருக்குல்ல,
அது மட்டும்தான் உங்களை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். வெற்றி, அந்த வெற்றின்ற அந்த வார்த்தையில் நடுவில் இருக்கக்கூடிய அக்ரினை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்குது? வெறி இருக்குது. அப்போ வெற்றி வேணும்னா வெறி இருக்கணும், தெளிவான வெறி இருக்கணும், முட்டாள்தனமான வெறி இல்லை, தெளிவான வெறி இருக்கணும். அந்த வெறி யாருனாலும் உங்களுக்கு கொடுக்க முடியும்னா உங்களை வெறுத்து ஒதுக்குபவர்களால் தான் அந்த வெறியை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த வெறி வரும்போது நினைத்து பார்க்க முடியாத சாதனைகளை எல்லாம் செய்ய முடியும். ஏன்னா அந்த ஃபயர், அந்த ஃபியூயல் சோர்ஸ், அந்த எரிபொருளை உங்களை வெறுத்து ஒதுக்குபவர்களால் தான் வந்து கொடுக்க முடியும். உன்னை தவிர்த்த இடத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக நீ வளர்ந்து வந்து நிற்பதே ஒரு மாபெரும் வெற்றி என்று வந்து கூறுகிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை வெறுத்து ஒதுக்குனவங்க உங்களை வெறுக்கலாம், ஆனால் உங்களை தவிர்க்க முடியாது. ஏன்னா அந்த சபையில் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு கைதட்டி தான் ஆகணும், உங்களை வரவேற்று தான் ஆகணும், மலர் கொத்து கொடுத்து தான் ஆகணும், மலர் தூவி வரவேற்று தான் ஆகணும். என் வாழ்க்கையே அதுக்கு மிகப்பெரிய சான்றாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ வெறுத்து ஒதுக்குபவர்களுக்காக வந்து வாழாதீங்க, உங்களை நேசிப்பவர்களுக்காக வந்து வாழுங்க. உங்கள் வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் வெற்றியை வந்து அடைவீர்கள். நன்றி, வணக்கம். ஜூலை மாதம் 13, 14, 15 பாண்டிச்சேரியிலும் அடுத்த மீட்டப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைமில் நம்ம பண்ணுற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைமில் 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.